வென்றாக வேண்டும் தமிழ். அரங்கில் நிறைந்திருக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவை தோழர்களே, நாடுகள் வேறு வேறாய் நாம் இருந்து வாழுகின்றோம். ஊர்கள் வேறு வேறாய் உலகத்தில் கிடக்கின்றோம். எங்கெங்கோ பிறந்து எத்தனையோ ஊர் சுற்றி உலக பெருவெளியின் உதிரிகளாய் கிடந்தாலும் ஆங்காங்கே நம்மை அணிதிரட்டி அழைத்து வந்து தன் மடியில் அமர வைத்து தன் மக்கள் முகம் பார்த்து தான் இருக்கும் நிலை தன்னை தெரிந்து கொள்வாள் தமிழன்னை. தவறவிட மாட்டாள் தன் தமிழர்களின் தாய்மண்ணை. அவ்வப்போது என்னை அன்போடு கூப்பிட்டு என்ன நீ எழுதினாய் எடுத்து படி என்பாள். அப்படித்தான் நேற்று அவளை அருகே வந்து என்னப்பா எழுதுகிறாய் என்று எட்டி பார்த்தாள். என் கவிதையின் தலைப்பை ஏறிட்டு பார்த்துவிட்டு இதயமே நின்று போனது போல் என் மீதே சாய்ந்து விட்டாள். அன்னையே, தமிழே, எங்கள் அடையாள திருவுருவே, 9 கோடி பிள்ளைகளின் ஒற்றை பெருந்தாயே, உன் இதயம் நிற்பது போல் ஒன்றையும் நான் எழுதவில்லை. வென்றாக வேண்டும் தமிழ் எனும் நல்லோர் தலைப்பு. நான் எழுதும் கவிதையினை எட்டி பார்த்துவிட்டு ஏன் தாயை அதிர்ச்சியினால் எதற்கு மூர்ச்சையானாய் நீ? பதைபதைத்து பரிந்தவித்துவிட்டு படபடத்து துடிதுடித்து என் மொழியின் முகம் பார்த்து என் நெஞ்சம் நிலை குலைந்து என் தமிழின் திருமுகத்தில் நீர் தெளித்து நீவிவிட்டு பேசு தாயே பேசு என பெருங்குரலில் நான் கேட்டேன். உலகின் மொழிகளிலே ஒப்பற்ற மொழி என்று உலக மொழி அறிஞரெல்லாம் ஒரு மனதாய் உனை போன்ற ஈடு இணையற்றதோர் இலக்கிய செல்வங்களை தன்னகத்தே கொண்டு தனி பெருமை தனி பூண்டு எங்களை நிமிர வைத்த ஏன் தாயே மௌனமானாய்? 9 கோடி மக்கள் உலகமெல்லாம் உன்னை பேச நீ ஏதும் பேசாமல் நிலை குலைந்தது ஏன் தாயே? பேசு தாயே பேசு என பெருங்குரலில் நான் வெடித்தேன். கண்களை திறந்து என் கண்களை உற்று பார்த்து மௌனம் உடைந்து மடைந்திருந்த நீர் பெருக்காய் நெடுநாளாய் நெஞ்சில் நிறைந்திருந்த பெருஞ்சுமையை வடிகாலில் விடுவது போல் வாய் திறந்தால் தமிழ் அன்னை. வென்றாக வேண்டும் தமிழ் வென்றாக வேண்டும் என்றால் தோற்றுப்போய் விழுந்தது நான் துவண்டு கிடக்கின்றேனே. ஊட்டச்சத்து கொடுத்து உருவாக்கி என்னை வளர்த்தும் ஓட்டப்பந்தயங்களிலே ஓய்ந்து போய் விடுகிறேனே. உலக மொழிகளின் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகின்ற தகுதி என்று உருக்குலைந்து கிடக்கின்றேனே. ஏன் நான் விழுந்தேன் என்பதை சொல்லாமல் எழுந்து ஓடு என்றால் எப்படி நான் ஓடுவது? எங்கே நான் விழுந்தேன் என்பதை சொல்லாமல் எழுந்து ஓடு என்றால் எங்கே நான் ஓடுவது? நான் தோற்ற வரலாற்றை நீ துலக்கி பார்க்காமல் வெல்லுகின்ற வித்தைகளை விளங்கி கொள்ள முடியாது. மரபு பெருமை மிக்க மானிடத்தின் மொழிகளிலே உனது தாய்மொழியின் உயரத்தை அறிவாயா? உலக மொழிகளிலே உனது மொழி உயரென்றோ உனக்குள்ளே சொன்னாய், உலகுக்கு சொன்னாயா? தமிழே, நமது தாய்மொழி என்று நீ பிரிதொரு மொழியில் பிள்ளைக்கு சொல்லலாமா? பெருகி படர்ந்திருக்கு பூமி பெரும்பரப்பில் என பேசும் இனத்துக்கு எந்த இடம் சொந்த இடம்? தமிழின் தாயகம் என்று தமிழர்கள் நினைத்து கொள்ளும் தமிழ்நாட்டில் தெருக்களில் தடப்புரண்டு அலைகிறேன் நான். என் பெருமை தனை பேசி எப்போதும் முழங்குகின்ற தமிழ்நாட்டின் தலைவர்கள் நான் வாழ வளம்பெறும் நாட்டின் நிர்வாகத்தின் நல்லதொரு இடம் பிடிக்க மொழி எனும் அடையாளம் மேன்மேலும் செலைமையுற எதை செய்தார்கள். எனக்கு நீ உரைப்பாயா? நான் வாழும் தமிழ் மண்ணில் என் மீது ஏறி நின்று என்னை மிதித்து கொண்டு என் பெருமைகளை கொன்று வாழுகின்ற மொழிகளை வரிசைப்படுத்தட்டுமா? எங்கிருந்தோ ஒரு பிள்ளை என் மண்ணில் கால்பதித்து என்னை தவிர எல்லாமும் படிக்கிறானே. முன்தோன்றி வளர்ந்த மேன்மை மேல் மேன்மை பெற்று அறிவுலகம் செலுக்கின்ற அறநூல்களை படைத்த ஆன்றோன் சான்றோர்களை அருங்கொடையாய் அழித்து நான் வளர்த்த தமிழ்நாட்டில் இன்று என்னை புறக்கணித்தே எல்லாம் நடக்கிறது. என்னை புறக்கணித்தே எல்லாமும் நடக்கிறது. என் உறவை துண்டித்த என்னுடைய குழந்தைகள் ஐ டோன்ட் நோ தமிழ் என்று அடுத்த மொழியில் சொல்லும்போது நெஞ்சம் பதபற்றித்து
நடுங்கி நிலை குலைந்து ஐயோ என் இனமே என்று அலறி அழுகின்றேன் நான். 9 கோடி தமிழர்களின் உள்ள கிடங்கை நான் வென்றாக வேண்டுமெனும் வெறியேதும் எனக்கில்லை. வாழாவிட்டால் போதுமென்று வணங்கி கேட்கின்றேன். என்னை தாழ விடலாமா என தமிழர்களை கேட்கின்றேன். ஜெர்மனிக்கும் சென்னைக்கும் சிறகடிக்கும் விமானத்தில் செந்தமிழ் அறிவிப்பு செவிகளிலே விழுகிறது. மதுரைக்கும் சென்னைக்கும் மாரடிக்கும் காக்கைகளோ மண்ணில் மொழி ஒதுக்கி மறுமொழியில் அழுகிறது. எனது மண்ணிலே எனக்கு கொடி பறிக்கும் அயலவர்களை கண்டு அஞ்சுகிறேன். நாள்தோறும் என்னை புதைக்கின்ற எத்தர்களை உணராமல் கிடைக்கின்ற தமிழர்களே நடக்கின்ற பிணம் என்பேன். உன்னுடைய தாய்மண்ணில் உன்னுடைய தமிழ் மொழியை நீ எடுத்து அரசாண்டால் நான் தோற்க மாட்டேனே. வெற்றிலை குண்டு எனும் வியத்தகு தமிழ் பெயரை வத்தலக்குண்டு என்கிறாயே பாவி, நீ விளங்குவாயா? சோழையார்பேட்டையை சோழார்பேட்டை என்கிறாயே தமிழனே, உந்தன் தமிழ் பற்று இதுதானா? குடியேற்றம் என்ற காரண தமிழ் பெயர் குடியாத்தமானதே, கவலைப்பட மாட்டாயா? நீராடு மங்கலத்தை நீடாமங்கலம் என்கிறாயே, நீயா தமிழன்? நறுக்கென்று விடைச்சொல். மயிலார்க்கும் ஊர் மயிலாப்பூர் என்றாகி மயிலை எனச் சுருங்கியதே, மனங்கலங்கவில்லையா உனக்கு? அடையாறு என்பதை அடையார் என்கிறாயே, அடைய வேண்டியதை நீ எப்படி அடைவாய்? சிந்தாரிப்பேட்டையானால் சிறிதளவு உனக்கு சினம் வர வேண்டாமா? உகுநீர்க்கல் எனும் உண்மை தமிழ் பெயரை ஒகேனக்கல் என்கிறாயே, உருப்பிடுவாயா நீ? சையத் முகமது கான் பேட்டையை சைதாப்பேட்டை என்கிறாயே, அதை சைதை என சுருக்கியதால் சங்கடமில்லையா உனக்கு? திருக்காலத்தி என்னும் தூய தமிழ் பெயரை காளஹஸ்தி என்கிறாயே, கடவுள் உன்னை மன்னிப்பாரா? ஒப்பியில் அப்பனை உப்பிலியப்பன் என்றாக்கி தமிழ் வளத்தை இறைவனிடம் தகராறு செய்கிறாயே. திருவள்ளுவர் தெருவை டிவி ஸ்ட்ரீட் என்கிறாயே, உன் டிவி மோகத்துக்கு தீர்வே கிடையாதா? உண்மைக்கு புறம்பாய் ஊர் பெயரை மாற்றுவதால் உன் தமிழெண்ணையை நான் தலை குனிந்து நிற்கிறேன். உண்மைக்கு புறம்பாகிய ஊர் பெயரை மாற்றுவதால் உன் தமிழெண்ணை ஆகிய நான் தலைகுனிந்து நிற்கிறேன். வண்ண தொலைக்காட்சியை மின்னி பளபளக்க, வீதிக்கு வீதி இங்கே பண்பலைகள் பாட்டிசைக்க, பொழுதுபோக்கு மொழியாக்கி தமிழை சிதைக்கிறீர்களே. உங்கள் பைந்தமிழ் மொழியை பொழுதெல்லாம் வதைக்கிறீர்களே. 6 கோடி தமிழர்கள் கூட்டம் அடைந்திருக்கும் தமிழ் மண்ணில் 1 கோடி பெயரேனும் உருப்படியாய் இருக்கிறதா? மரத்தமிழர் கடைவீதி மழிகை கடைபெயரை கூட மவுண்டன் பேட்டன் மொழியிலே மின்னி துளைக்கிறதே. 2 தமிழர்களின் இனிய உரையாடலை அடுத்த மொழிதானே ஆரம்பித்து வைக்கிறது. தடையின்றி நாவில் வரும் தமிழை புறக்கணித்து தடுமாறும் பிறமொழிக்கு தடமாறுகின்றாயே. எல்லா தளங்களிலும் என்னை பயன்படுத்த நீ ஏன் முனையவில்லை? ஏன் எனக்கு தகுதி இல்லை? என்னை கைவிட்டு எங்கோ நீ போன பின்பு உன்னை எப்படி நான் உளமாற வாழ்த்துவது? எனக்கென்று மண்ணின்றி என்னை பேசிய பயன்படுத்தும் என் இன மலக்களின்றி இந்த பூமியின் பெருவெளியில் நான் யாரை போய் அண்டுவது? எவன் நிழலில் ஒடுங்குவது? என்னை நீ பாதுகாத்தால் இனம் எனும் பெருமை பெறுவாய். என்னை நீ அழியவிட்டால் அடையாளம் அற்றுப்போவாய். வழிமாறி போனவர்கள் வந்து சேருவார்கள், மொழி மாறி போனவர்கள் மீண்டு வரமாட்டார்கள். வெளியற்ற மக்களுக்கு வழிகாட்ட பலர் தருவார், மொழியற்ற இனத்துக்கு முகவரியை யார் தருவார்? நான் உன் முழுமை என்னை சுருக்கினால் நீ சுருங்கி போய் விடுவாய். நான் உன் கண்ணாடி என்னை உடைத்தால் உன் முகம் நொறுங்கி போய்விடும். கண் சிவக்க கேள்விகளை கேட்டு முடித்து கடுஞ்சினத்தோடு என்னை கரமுயர்த்தி எச்சரித்து பிரிட்டனை எழுந்து வேகமாய் நடந்து தென் திசையை நோக்கி தமிழெண்ணை நடந்து சென்றால் தென் திசையை பார்த்து தொழுது நிற்கின்றேன்.
தீர்வுகளுக்கென என் தேடல்களை தொடர்கின்றேன். வென்றாக வேண்டும் தமிழ், வென்றாக வேண்டும் தமிழ், வென்றாக வேண்டும் தமிழ்.